சரி, ஓகே. இப்போது வந்து நம்ம டிக்ஷனரினா என்ன அப்படி சொல்லி ஏற்கனவே பார்த்தாச்சு. லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ வந்து செட்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். செட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு யூனிக்கான வேல்யூஸை மட்டும் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட். லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வேல்யூஸ் வந்து சேம் வேல்யூஸாகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 111, 2222, 2222, 3333, 4444 அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் லிஸ்ட்டில். ஆனால் வந்து செட்டில் அப்படி பண்ண முடியாது. ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். யூனிக்கான வேல்யூவாக இருக்கணும் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே. எக்ஸாம்பிளுக்கு இந்த பென்டெனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ வந்து எக்கோ 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 சொல்லிட்டு நிறைய எக்கோ இருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு சீனில் வந்து ஒரு 10 ஏலியன் இருக்குது அப்படி சொல்லி வச்சுப்போம். அதில் வந்து ஒரு பேட் ஏலியன் ஒன்று இருக்குது, மீதி எல்லாமே வந்து எக்கோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். மொத்தம் நம்ம வந்து நமக்கு இத்தனை எக்கோலாம் தேவையில்லை, எனக்கு மொத்தம் எத்தனை ஏலியன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா 2 ஏலியன் தானே இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டில் அதை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை ஏலியன் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போது ஒரு பேட் ஏலியன் இருக்குது, இன்னொன்று எக்கோ இருக்குது, எக்கோன்னு மறுபடி இருக்குது, நிறைய எக்கோ இருக்குது. இது வந்து கர்லி பிரேசஸ் தான் வந்து இந்த செட் ஸ்டோர் பண்ணுறதுக்கான சிம்பிள். இப்போ நம்ம இதை ஏதாவது ஒரு பேரில் சேவ் பண்ணி வச்சுருவோம். என்ன கொடுப்போம், செட் சாம்பிள் டாட் பை அப்படி சொல்லி ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ இந்த ஏலியன்ஸ் வந்து மொத்தம் எத்தனை ஏலியன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். செட்ஸுக்குள்ளே நம்ம இப்படி டூப்ளிகேட்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணாலும் அதுவாகவே வந்து மீதி எல்லாத்தையும் அடிச்சு வரத்திட்டு ஒரே ஒரு யூனிக்கான வேல்யூ ஒரே ஒரு எக்கோ மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஓகேவா? பேட் ஏலியன் ஒன்று இருக்குது, எக்கோ இருக்குது, 2 தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படி சொல்லி வச்சுப்போம். லிஸ்ட் ஆஃப் ஏலியன்ஸ் அப்படி சொல்லி வச்சுப்போம். இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த சீனில் வந்து இத்தனை எக்கோலாம் சேர்ந்து அந்த பேட் ஏலியனை அட்டாக் பண்ணிகிட்ருக்கு அப்படி சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இந்த ஏலியன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது, மொத்தம் எத்தனை ஏலியன் அந்த ஸ்பாட்டில் இருக்குது, அதாவது அது வந்து எக்கோவாகவுமே இருந்தாலும் பரவாயில்ல, அது டூப்ளிகேட்டான எக்கோவாக இருந்தாலுமே பரவாயில்ல, மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், பிரிண்ட் ஆஃப் லென்த் ஆஃப் போட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை இருக்குது அப்படி சொல்லி தெரிஞ்சிடும். 5 ஏலியன் இருக்குது மொத்தமாக. இப்போது இந்த இடத்துல வந்து லிஸ்ட்டாக இருக்குது, இது எப்படி நம்ம வந்து இதில் இருக்க டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திரும்ப இதே போடுவோம், ஈக்குவல் டு போடுவோம், மறுபடியும் இதே நேம் கூட வச்சுக்கலாம். செட் ஆஃப் இப்படி நம்ம போட்டோன்னு வச்சுங்க, இது வந்து ரிமூவ் பண்ணிட்டு செட்டாக மாற்றிடும். டேட்டா டைப்பை வந்து செட் ஆகிடும், அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சரே செட் ஆகிடும். திரும்ப நம்ம வந்து அதை மாற்றிட்டு லிஸ்ட்டாக மாற்றிக்கலாம். மறுபடி ரன் பண்ணுவோம். சரி, பிரிண்ட் பண்ண மறந்துட்டேன். ஓகேவா? 2 தான் இருக்குது, எக்கோ பேட். லிஸ்ட்டை வந்து செட்டாக கன்வெர்ட் பண்ணி அகைன் நம்ம வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் நிறையா ரெக்கார்ட்ஸ் இருக்கும், இமெயிலில் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருக்கும். நம்ம ஆட்டோமேஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் வேர்ட்ஸ்லாம் இல்லாமல் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் ஒன்று ட்ரெயின் பண்ணுறோம், அதுக்கெலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூனிக்கான வேல்யூஸ் நமக்கு வேணும், டிஸ்டிங்க்டான வேல்யூஸ் வேணும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம செர்ச் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.